ஹே ஹாய்டா, நான் உங்கள் அக்ஷரா. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஹோப் யூ ஹாப்பி. இன்றைக்கி நம்ம ஜேகேவோட பிடிஎஃப்எஃப் ஒரு பார்ட் 7 தான் பார்க்க போகிறோம். எனக்கு எபிசோட்ஸ் மறந்து போகுதுப்பா, நம்பர் மறந்து போகுது. சரி, ஓகே. ஆஸ் யூஷுவல், வேர் ஹெட்ஃபோன்ஸ் ஃபார் அ குட் எக்ஸ்பீரியன்ஸ். இட்ஸ் ஜஸ்ட் இமேஜினேஷன். ஸோ அடிக்ட் ஆகாதீங்க. ஃப்ரெண்ட்ஸ், நாமிக்கு சேனலை ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அண்ட் மறக்காமல் லைக் இன் கமெண்ட். ஸோ அது எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரி, வாங்க ஸ்டோரிக்குள்ள போகலாம். இப்போ லாஸ்ட்டாக ஜேகே உங்ககிட்ட சண்டை போட்டுட்டு உங்கள் காலேஜை விட்டு கிளம்பி போயிருப்பான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பேன். அண்ட் நீங்கள் உங்கள் வீட்டுக்கு போய் டெக்ஸ்ட் கால் பண்ணியிருப்பீங்க. அவன் அதை ரிசீவ் பண்ணியிருக்க மாட்டான். ஸோ அங்கே நீ கண்டினியூ பண்ணிக்கலாம். ஓகே, இப்போது 2 days ஆகுது. நீங்கள் நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணாலும் அவன் ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டேங்கிறான். உங்களுக்கு இது ரொம்ப ஹர்ட்ஃபுல்லாக இருக்குது. பிகாஸ் நீங்கள் பழகிட்டீங்க. 2 years இந்த ஒரு பாண்டிங் இருந்திருக்கு. அண்ட் 2 years அவன் பழகிட்டான். டெய்லியும் டெக்ஸ்ட் கால் ஈவினிங்கில் இருக்கும், பேசுவீங்க. உங்கள் அம்மா வரைக்கும் அவன் பேசியிருக்கான். பிகாஸ் நீங்கள் சொல்லுவீங்க, இந்த சீனியர் ரொம்ப நல்லா பேசினார், இவர் தான் பேஸ்கெட் பால் எனக்கு சொல்லி கொடுத்தாரு அப்படின்ற மாதிரி. உங்கள் அம்மா கிட்டே எதுவுமே நீங்கள் மறைக்க மாட்டீங்க. எல்லாத்தையுமே உடனே சொல்லிடுவீங்க. நீங்களும் உங்கள் அம்மாவும் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி. சண்டைலாம் அதிகமாக வந்தாலும் நீங்களும் உங்கள் அம்மாவும் பயங்கர க்ளோஸு. எல்லா சீக்ரெட்ஸுமே உங்கள் அம்மாவுக்கு மட்டும்தான் தெரியும், உங்களோட சீக்ரெட்ஸ். பட் இந்த டைரி விஷயம்லாம் யாருக்கும் தெரியாது. ஓகேவா? ஸோ பேக் டு தி ஸ்டோரி. இப்போது அப்படியே 1 week ஸ்கிப் ஆகுது. இப்போ நெக்ஸ்ட் எக்ஸாம் ஜேகேக்கு அவன் காலேஜ்க்கு வரான். நீங்கள் வாசல்லே நிற்கிறீங்க, கிளாஸ்க்கு கூட போகாமல். அவன் உங்களை பார்த்துட்டு இக்னோர் பண்ணிட்டு போகிறான். இது ரொம்ப உங்களுக்கு ஹர்ட்ஃபுல்லாக இருக்குது. ஜேக் இதெல்லாம் நோட் பண்ணிட்டு தான் இருப்பான். பிகாஸ் நீங்கள் கால் பண்ணி ஜேகேக்கு என்னாச்சு, அவன் ஓகேவா அப்படின்ற மாதிரி கேட்டிருப்பீங்க. ஜேக்கும் அந்த மாதிரி ஒரு பிரச்சனைலாம் இல்லை, ஓகே தான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பான். அப்போ தான் நீங்கள் சொல்லியிருப்பீங்க, திடீர்னு இந்த மாதிரி சண்டை போட்டு போனார், என்ன ஆச்சுன்னு எனக்கு தெரியல, நீங்கள் என்னன்னு கேட்டு சொல்லுங்கள், எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நல்லா பேசினவர் திடீர்னு ஏன் இப்படி பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி நீங்கள் ஜேக்கு கிட்டே சொல்லியிருப்பீங்க. நீங்கள் அவர்கிட்ட என்னென்னா போய் கேட்க வேண்டாம், அவருக்கு என்ன ப்ராப்ளம், அவர் ஓகேவான்னு மட்டும் எனக்கு கேட்டு சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி கேட்டிருப்பீங்க. ஸோ இதை நோட் பண்ணுறான் ஜேகே. உங்களை பார்க்க கூட இல்லை, அப்படியே க்ராஸ் பண்ணி போயிருப்பான். நீங்கள் அவனை ஒரு ஏக்கத்தோட பாவமாக மூஞ்சி வச்சுட்டு பார்த்துட்டு இருப்பீங்க. அப்போ ஜேக் வந்து உங்கள் ஷோல்டரில் கை போட்டு, ஒய் அண்ணா எப்படி ப்ரிப்பேர் பண்ணீங்க? நல்லா தான் பண்ணேன். உனக்கு என்னாச்சு? எனக்கு என்ன, எனக்கு ஒன்றும் இல்லையே, எப்பயும் பல் அழிச்சிட்டு வருது. ஓய் என்ன ஹோய், என்ன உன் முகத்தில் அந்த 1000 watts பல்பு காணுமே, 0 watts பல்பு மாதிரி இருக்கு. சொன்னல, ஜேகே பேச மாட்டேங்கிறான். அவனுக்கு கொஞ்சம் டைம் கொடுவேன். எனக்கு புரியல. திடீர்னு அவன் சொல்கிறான், அது ஃபஸ்ட் இயரில் சொன்னார், அதுக்கப்புறம் சரி இந்த ஃபீலிங்ஸ்லாம் மாறிடும், நான் கூட இருக்கனால. கூட இருந்தால் இல்லை, அதிகமாக தாண்டி ஆகும். என்ன புதுசாக சொல்கிறேன். ஆனால் அவர் என்னை வேறு மாதிரி பார்ப்பாருன்னு நினச்சேன். வேறு மாதிரினா நீ எப்படி பார்க்குறியோ அந்த மாதிரி. அவன் எப்படி பார்ப்பான்? உனக்கு ப்ரொப்போஸ் பண்ணியிருக்கான் அவன். இத்தனை வருஷத்தில் அவனை நான் இப்படி பார்த்ததே கிடையாது. அவன் கூட பேசும்போது அவன் அவ்வளோ ஹாப்பியாக இருக்கான். அது அவனுக்கும் தெரியும். அடிக்கடி சொல்லுவான், நீ அவங்க அம்மா மாதிரியா. அதனாலே உனக்கு அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். நீ எப்படி அவனை யோசிச்ச? உன்னை போய் அவன் சிஸ்டர் நான் நினைப்பாங்க. ஏன் ஒரு பையனும் பொண்ணும் ஒன்றா இருந்தால் அது ஃப்ரெண்ட்ஷிப்பாக மட்டும்தான் இருக்கணுமா என்ன? இல்லை ஒரு சிஸ்டர் பாண்டிங் அந்த மாதிரி தானா? அது லவ்லாம் கன்வெர்ட் ஆகவே கூடாதா? ஆனால் நீ என்ன வளரிட்டுருக்க? நான் எப்படி அவரை? ஏன் உனக்கு என்ன? எனக்கு ஆல்ரெடி ஒரு மேலே போய் சொல்லாதானே. நான் சீரியஸாக ஆல்ரெடி ஒருத்தர் லவ் பண்ணுறேன். உண்மையை மட்டும் போய் சொல்லாத. இதெல்லாம் சும்மா தானே. நான் இதுக்கு போய் சொல்லணும்? நான் நிஜமாக தான் சொல்கிறேன். நான் ஒருத்தர் லவ் பண்ணுறேன். அது அவர்கிட்ட நான் சொல்லிட்டேன் ஃபஸ்ட் இயரே. அப்புறம் திருப்பி இந்த டாபிக் ஆரம்பித்தா என்ன அர்த்தம்? எங்களுக்குள்ளே இருக்கிற அந்த பாண்டிங்கை அவர் கொச்சப்படுத்துகிற மாதிரி இருக்குது. பயணிப்பெல்லாம் போய் அவங்க முன்னாடி பேசுகிறாத. அவன் ஆல்ரெடி ரொம்ப ஹர்ட் ஆகிருக்கான். அவன் அதனால தான் அவனை விட்டு தள்ளி போகணும்னு ட்ரை பண்ணுறான். அட்லீஸ்ட் அவனை விடு. சும்மா அவனை போய் சொரண்டிகிட்டே இருக்காது. அவன் கூட இருந்தால் அவனை லவ் பண்ணுற வழியை பாரு. அப்படி உன்னால் லவ் பண்ண முடியாதுன்னா அவனை விட்டுரு.
இத்தனை நாள் பேசிட்டு எப்படி திடீர்னு நான் விட முடியும்? வேணா அட்லீஸ்ட் அவனுக்கு கொஞ்சம் டைம் கொடு. சரி, இப்போ நான் என்ன போய் பேசக்கூடாதா? அதெல்லாம் இல்லை, நார்மலாக போய் பேசு. அவன் பேசலன்னா ஏன் பேசல, எதுக்கு பேசலன்னு நோண்டிகிட்டே இருக்காங்க. விட்டுரு, அவனா கொஞ்சம் நல்லா சரியாயிடும். நீ சொல்கிறத நம்பலாமா, கேட்கலாமா? கேட்கலாம், இவா அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு கேன்டீன் கூப்பிட்டு போய் உங்களுக்கு வழக்கு போல் மில்க் ஷேக் வாங்கி கொடுத்து உங்களை சமாதானப்படுத்துகிறோம். பிகாஸ் நீங்கள் ரொம்ப டல்லாக இருந்திருப்பீங்க. நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டுருக்கீங்க, ஒரு வாரமாச்சு நான் டெக்ஸ்ட் பண்ணுறேன், கால் பண்ணுறேன், அந்த பன்னி குட்டி எனக்கு மெசேஜ் கூட பண்ண மாட்டேங்குது, ரெஸ்பாண்ட் கூட பண்ண மாட்டேங்குது. அதை பார்த்துட்டு விட்டுறான், அவன் ஆன் சீனில் விட்டுறான், எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, இவன் என்ன இவ்வளோ திமிர காமிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பயங்கரமாக கம்ப்ளைண்ட் பண்ணிட்டுருக்கீங்க. இப்போ கேன்டீனுக்குள்ளே என்டர் ஆகிப்பான். அப்போ நீங்கள் சொல்கிறதெல்லாம் பார்த்துட்டு உங்களை முறைச்சிட்டு பின்னாடி கை கட்டிட்டு நின்றுட்டுருக்கான். அப்போ நீங்கள் ஜெயிக்கிட்ட அவன் என்னெல்லாம் பண்ணுறான்னு தெரியுமா? 1 வீக் ஆச்சு, நான் யாருக்கும் கால் பண்ண மாட்டேன், டெக்ஸ்ட் பண்ண மாட்டேன். ஆனால் இவன் டெய்லி கால் பண்ணுறான், டெக்ஸ்ட் பண்ணுறான், எனக்கு பழக்கப்படுத்திட்டான். இப்போ நான் உனக்கு டெக்ஸ்ட் பண்ணுறேன், கால் பண்ணுறேன், அட்டென்ட் பண்ண மாட்டேங்கிறான், ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டேங்கிறான். எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் தெரியுமா? ரொம்ப ஓவராக தான் பண்ணுறான். அழகாக இருக்கன்னா என்ன வேணா பண்ணலாமா? அவன் வந்து லவ் சொல்லுவானா, நான் அவனுக்கு உடனே ஓகேங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க லவ் பண்ணுமா? இது என்ன லாஜிக்கு? இதில் ஏன் மேலே கோவப்படுறதுக்கு ஏன் மேலே என்ன தப்பு இருக்குது? நான் தான் ஃபர்ஸ்ட் இயரே சொல்லிட்டேன்ல, மூச்சு விடுறீ. எனக்கு கோவமாக வருது ஜே. சரி சரி விடு. அவனை பார்த்தேன்னு வச்சுக்கோங்க, மண்டியில் நல்லா நங்கு 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 நங்குன்னு சும்மா இருடி. ஏன்னா ஜேக்கு வந்து இப்போ தான் ஜேக்கு நோட் பண்ணிப்பான், நீங்கள் கையெல்லாம் ஒரு மாதிரி வச்சுட்டு அவனை வச்சு அடிப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கீங்க. ஜேக்கு முறைக்கிறத ஜேக் பார்க்குறான். ஹாய் மூட்ரி ஜந்து, அவன் மட்டும் என் கையில் கிடைக்கட்டும், அவன் மட்டும் பிடிச்சி அப்படின்ற மாதிரி நீங்கள் திரும்புறீங்க. திரும்பி பார்த்தா பின்னாடி ஜேக்கு நிற்கிறான். உங்களுக்கு அவ்வளோதான் மம்மியா அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. நீங்கள் ஒரு பயத்தோட சீனியர் எழுந்திரி சீனியர் அது எழுந்துருன்னு நீங்களும் அப்படியே பூனைக்குட்டி மாதிரி எழுந்து பாவமாக முடிஞ்சு வச்சுட்டா முன்னாடி நிற்கிறீங்க. கேத்துக்கும் கேத்துக்கும் கை தூக்கணும், தூக்கு. நீங்களும் கையை தூக்குறீங்க, 2 கையும் தூக்குறீங்க. முட்டி போடு, முட்டி போடு. நான் எதுக்கு முடி போடணும்? என்னெல்லாம் பேசுறேன், முடி போடு அப்படின்னு நீங்கள் டக்குன்னு முட்டி போட்டு நின்றுருக்கீங்க. அந்த கேன்டீனில் இருக்க எல்லாருமே உங்களை தான் பார்க்குறாங்க. நீங்களும் அம்மா இருக்க போச்சு இவன் சொல்றதான் சீரப்பாரு அப்படின்ற மாதிரி நீங்களும் கையை தூக்கி முட்டி போட்டு நின்றுட்டு இருக்கீங்க. ஜேக்கு உங்களை பார்த்து விழுந்து சீக்கிரம் நீங்களாம் ஒரு அண்ணனாடா அப்படின்ற மாதிரி நீங்களும் அவனுக்கு ஒரு லுக் விட்டுறீங்க. ஜேக்கு உங்களை பார்த்து, ஏண்டி நான் உன் கூட இல்லை உன் பக்கத்தில் இல்லைன்னா இஷ்டத்துக்கு பேசுவேன், நீ எப்படி அடிப்பா திருப்பி அதே மாதிரி கை வச்சு சொல்லிக்காம போகும். சீனியர் அது காமெடி, எங்க அடி இங்கே தான் இருக்க அடி அப்படின்னு சொல்லிட்டு அவனும் முட்டி போட்டு உங்ககிட்ட வந்து மண்டே இப்படி குனிஞ்சு காமிக்கிறான், அடி அப்படின்ற மாதிரி. நீங்கள் ஐயோ மாட்டிக்கிட்டேனா அப்படின்ற மாதிரி உட்காந்து பார்த்துட்டு இருக்கீங்க. ஒரு பாவமாக பப்பி ஐஸில் என்னென்னலாம் பேசுகிறான். என்னென்ன பேசுகிறான்? நான் முன்னாடி இருந்தால் சத்தமாக பேசினா கூட பயப்படுவேன், நான் இல்லைன்னா அடிப்பியா? அடிடி, முன்னாடி தான் உட்காந்துருக்கேன், இவ்வளோ கேப் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கை பிடிச்சி அவன் தலையில் வைக்கிறான். அடி சாரிலாம் வேண்டாம், அடி பண்ணுங்கள. நீங்கள் என்ன தெரியும் அவ்வளோதான் நான் வருத்தில்ல, கலவரமாக்கிடுவீங்க போல, கை விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கை எடுத்துட்டு நீங்கள் எந்திரிக்க போகிறீங்க. அப்போ உங்களை பிடிச்சி திருப்பி முட்டி போட வச்சுட்டு நான் சொல்கிற வரைக்கும் நீங்கள் இந்த இடத்த விட்டு எந்திரிக்கூடாது. அசிங்கமாக இருக்கு, பார்க்குறாங்க, ஏன் அப்படி பண்ணுறீங்க? அந்த கோயிலில் கூட இந்த மாதிரி பனிஷ்மெண்ட்லாம் வாங்குறதுல தெரியுமா? அதான் பேர் சீனியர் ப்ளீஸ் முட்டி போட்டு காதுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் கையை தூக்கிட்டு முட்டி போட்டு நின்றுருக்கீங்க. சீக்க கொஞ்சம் பாவமாக தான் இருக்குது. இப்போ ஜிமின் உள்ளே வரான். உள்ளே வந்தோடனே உங்களை பார்த்து சிரிச்சுட்டே இருக்கான், விழுந்து சிரிக்கிறான். கீழே உட்காந்துட்டான், அவங்க முன்னாடியே உட்காந்துட்டு சிரிச்சுக்கிட்டே இருக்கான். உங்களுக்கு இது பயங்கரமாக இரிட்டேட் ஆகுது. ஏன்னா அவனுக்கு பிரச்சனை இது என்ன பார்த்து எதுக்கு சிரிக்கிறீங்க? என்ன சொன்னேன்? டான்னு சொன்னேன், சொல்லுங்க என்ன பண்ணுவீங்க? எல்லாரும் விரட்டுறானுங்க அப்படின்ற மாதிரி நீங்களும் உட்காந்துட்டீங்க. பிகாஸ் ஜேகே ஓய் அப்படின்னாலே நீங்கள் பயந்துருப்பீங்க. அப்படி சொல்கிறான் மச்சான்,
அப்படின்னக்கப்புறம் ஜேகே ஜிவன் மண்டியில் அப்படி போட்டுப்போம். அம்மா ஆனாலுக்கு என்னையே அடிக்கிறீங்க, என்ன உங்களுக்கு பிரச்சனை? அவளது பறிச்சிட்டு டே முட்டி போட்டு வச்சிருக்கேன், இது என்னன்னா வாய் வச்சிருக்கான்ட்ட தேவைதான் அவளுக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். இப்போ பறிச்சிருச்சு போனேன் குன்றும். சரிடா சிரிக்கிறேன். இப்போ கிட்டத்தட்ட ஒரு 5 minutes ஆகுது, 10 minutes ஆகுது. உங்களுக்கு காலெல்லாம் வலிக்க ஆரம்பிச்சிச்சு. அந்த கேன்டீனில் வேற எல்லாரும் உங்களையே தான் பார்க்குறாங்க. நீங்களும் சுற்றி சுற்றி பார்த்துட்டு தலையை குடிஞ்சிட்டு மானமே போகுது அப்படின்னு மாதிரி நிற்கிறீங்க. அப்போ நீங்கள் வர உள்ள எல்லாரும் ஜேகே கேங்கே தான் பார்த்துட்டு இருக்காங்க. இது யூஷுவல் தான், பட் எல்லாரும் சுற்றி நின்று பார்த்துட்டு இருக்காங்க. என்னடா நடக்குதுங்க அப்படின்ற மாதிரி நேஹா உள்ள வர ஷர்லியும் பின்னாடியே வரா. உங்களை பார்த்தோன்னே நேஹாவும் ஷர்லியும் உங்ககிட்ட வேகமாக ஓடி வந்து, என்னடி எந்திரி எதுக்கு அப்படி நின்றுருக்க அப்படின்ற மாதிரி நேஹா திரும்பி ஜேகே பார்த்து முறைக்கிறா. நான் முறைக்கிறேன், எதுக்கு முட்டி போட வச்சிருக்கீங்க அப்படின்ற மாதிரி ஷர்லியும் நேஹாவும் ஜேகே கிட்ட சண்டை போட போறாங்க. நீங்களும் அவங்கள 2 பேரையும் பிடிச்சிட்டு ஏன்டி அடிச்சிருவாண்டி அப்படின்ற மாதிரி நிற்க வைக்கிறீங்க. அடிப்பானா அடிக்கட்டும், என்ன பண்றீங்க நீங்க? சீனியர்லாம் என்ன வேணா பண்ணுவீங்களா? ஏன் உங்களுக்குள்ள என்ன பிரச்சனை? நீங்க நல்லா தானே இருந்தீங்க அப்படின்ற மாதிரி ஷர்லி கேட்டுட்டு இருக்கா. இப்போ நேஹா போயிட்டு ஒழுங்கு மரியாதை எந்திரிக்க சொல்லுங்க. ஏன் நீ உன் ஃப்ரெண்டு தானே, சொல்லு. நான் சொன்னா எழுந்திருக்க மாட்டேங்கிறா. பாவம் எவ்வளோ நேரமா நின்றுட்டு இருக்கா. அப்போ வந்ததுலேருந்து இப்படி தான் இருக்கியா அப்படின்னா கேட்டா, நீங்களும் டிங்குன்னு மண்டையாட்டுறீங்க. நேஹாக்கு ரொம்ப கோவமாயிடுச்சு. அவளுக்கு கோவமும் வருது. நேராக போறா, ஜிம்மனை மண்டிலே ஒரு தட்டுறா. எல்லாருக்கும் நான் தாண்டி அடிதாங்க அப்படின்ற மாதிரி அவனை வந்து நின்றுட்டு, என்னடியும் உனக்கு பிரச்சனை, நீ ஏன்டி அடிக்கிற? டி சொல்லாத, நீ மட்டும் கை உங்க, நான் டி கூட சொல்லக்கூடாது. ஒழுங்கு மாதிரி தான் உன் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லி வைன் கிட்ட சாரி கேட்க சொல்லி எழுந்திருக்க சொல்லி. எது சாரியா முடியும்? என்னதாண்டி எதுக்கு அவன் முட்டி போட வச்சோன்னு அதுவா நேஹா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் அவளை கிட்ட கூப்பிட்டு, அது அவன் இருக்கான்னு தெரியாம அவனை பற்றி தப்பு தப்பா பேசிட்டு, தப்பா பண்ணதுதான் பேசினேன், அதுக்கே முட்டி போட வச்சுட்டாண்டி. இப்போ ஷர்லிக்கு உங்களை பார்த்து கொஞ்சம் சிரிப்பு தான் வருது. சிரிக்கிறா, நீங்கள் முறைக்கிறீங்க. நேஹாவும் ஷர்லி பார்த்து முறைக்கிறா. சாரி அப்படின்னு சொல்லிட்டு அவளும் நிமிர்ந்து நின்றுட்டு, சீனியர் பாவம் சீனியர் விட்டுருங்க, ஏதோ கொஞ்சம் வாயாடி ஏதாவது பேசியிருப்பான், சாரி கேட்பான், விட்டுருங்க. அவன் இன்னும் வாயை தந்து சாரி சொல்லவே இல்லை. நான் எதுக்கு சாரி சொன்னோம், நீ பண்ணதுனால. இப்போ ஜெக்கி முறைச்சோடனே அவனும் ஐயோ பார்க்க பயமா இருக்கேன் அப்படின்ற மாதிரி நீங்களும் கீழே குனிஞ்சிட்டு வளர்ந்துக்கிட்டே இருக்கீங்க. இது கொஞ்ச நாள் கழிச்சு ஜேகே பாவம் ஆயிடுது. சரின்னு சொல்லிட்டு உங்களை எழுப்பி விட்டு உங்கள் முட்டியெல்லாம் தட்டிட்டு உங்களை சேரில் உட்கார வைக்கிறான். கால் வலிக்குது அப்படின்ற மாதிரி நீங்கள் உங்கள் முட்டியை பிடிச்சி அழுத்திட்டே இருக்கீங்க. நேஹாவும் வந்து உங்கள் முட்டியை அழுத்திட்டே இருக்கான். இந்த சைட் நேஹா, இந்த சைட் ஷர்லின்னு ஒரு காலை ஒருத்தர் பிடிச்சி அழுத்தி விட்டுட்டு இருக்காங்க. நீங்கள் ஜேகேவை முறைச்சி பார்த்துட்டு இருக்கீங்க. அவனும் உங்களுக்கு திருப்பி முறைக்கிறான். உங்களுக்கு அவன் முறைச்சி கொஞ்சம் பயமாகுது. ஸோ கீழே குனிஞ்சிட்டீங்க. இப்போ உங்ககிட்ட வந்து உங்களுக்கு பின்னாடி சேர் போட்டு என்னை பார்த்து திரும்ப, என்னை பார்த்து திரும்ப. நீங்களும் திரும்புறீங்க. அவன் உங்கள் முட்டியை பிடிச்சி அவனோட நீஸ்க்கு நடுவில் கொண்டு வந்து உங்களோட நீஸை அப்படியே ப்ரெஸ் பண்ணிட்டு இருக்கான். உங்களுக்கு இது ஒரு மாதிரி வித்தியாசமான ஒரு ஃபீலிங்காக இருக்குது. நீங்களும் ஜேகேவோட ஐஸை பார்க்குறீங்க, ஜேகேவும் உங்களோட ஐஸை பார்க்குறான். நீங்கள் என்ன சீனியர் பண்ணுறீங்க? கால் வலிக்கத்துல நீங்கள் இதெல்லாம் பண்ண வேண்டாம், என் காலை விடுங்க. ஏன் காலை விடுங்க, நான் பார்த்துக்கிறேன். நான் என்ன முட்டி போட வச்சேன்? சாரி. அது அப்படி பேசினல, அப்படி பேசக்கூடாது தானே? ஆமாம், நீங்கள் பண்ணுறது தானே சொன்னேன். நான் என்ன பண்ணேன்? 1 வீக்காக இக்னோர் பண்ணுறீங்க, இனிமேல் பேச வேண்டாம்னு சொல்கிறீங்க. எனக்கு கஷ்டமாக இருக்காதா? நம்ம 2 பேரும் கிட்டத்தட்ட 2 இயர்ஸாக இவங்க எல்லாரையும் விட உங்ககிட்ட நான் க்ளோஸாக இருந்திருக்கேன், ஒன்றா இருந்திருக்கோம். இப்போது எனக்கு எப்படி இருந்திருக்கோம் இந்த 1 வீக்கும்? எனக்கு மட்டும் அவ்வளோ ஈஸியாக இருந்ததுன்னு நினச்சேன். நான் லவ் பண்ணுறேன், எனக்கு அதை விட நரகம் மாதிரி இருந்துச்சு. பட் கிட்ட திரும்பி பேசினா உன்னை லவ் பண்ண ஆரம்பிச்சிருந்தேன். எனக்குள்ளே இருக்க அந்த லவ் இன்னும் போகலை. உன்னை மறக்க ட்ரை பண்ணுற முடியல. உன்னை மறக்க ட்ரை பண்ணால் இன்னும் தான் அதிகமாக ஞாபகம் வருது. உன்னை அதிகமாக லவ் பண்ணுறேன். அவங்ககிட்ட பேசிட்டு ஜஸ்ட் ஃப்ரெண்டாக மட்டும் இருக்கவும் முடியல. உன்னை லவ் பண்ணுறேன்னு சொன்னால் நீயும் ஒத்துக்க மாட்டேங்க. சரி, நான் உன்னை பற்றி பேசல.
என்னாலே உங்ககிட்ட பேசாமலாம் இருக்க முடியும். பேசலாம். சரி, இனிமே இப்படிலாம் சண்டை போடக்கூடாது. சம்மந்தமே இல்லாமல் கோச்சுக்கிட்டலாம் போகக்கூடாது. சரி, ப்ராமிஸ் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் பிங்கி ஃபிங்கர் எண்ணிட்டுறீங்க. அவனும் ஒரு ஸ்மைல் பண்ணிவிட்டு ப்ராமிஸ் அப்படின்ற மாதிரி உங்கள் பிங்கியோட அவனோட பிங்கி ஃபிங்கரை இன்டர்லாக் பண்ணி ப்ராமிஸ் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பான். இன்னமும் உங்கள் நீஸை ஒரு கையில் பிடிச்சி அழுத்திட்டே தான் இருக்கான். சரி, போதும் வாங்க நம்ம ஊர் சுற்றலாம் அப்படின்ற மாதிரி எல்லாரையும் இழுத்துட்டு நீங்களும் காலேஜ் ஃபுல்லாக ரவுண்ட் அடிக்கிறீங்க. நீங்கள் எல்லாருக்கூடையும் ஜாலியாக பேசிகிட்டு இருக்கீங்க. நீங்கள் மட்டும் இல்லாமல் நேஹா, ஷாலி எல்லாருமே ஜாலியாக தான் இருக்காங்க. ஜிமின், மின் அப்படின்ற மாதிரி அந்த கேங் ஃபுல்லாகவே ஒரு மாதிரி ஜாலியாக அப்படி தான் போயிட்டுருக்கு. இப்போது அப்படியே டே ஸ்கிப்ஸ். ஜிக்கியோட ஃபைனல் எக்ஸாம். இதுக்கப்புறம் அவன் காலேஜுக்கு வரமாட்டான், அவ்வளோதான். அதுக்கப்புறம் கிராஜுவேஷனுக்கு தான் வருவான். உங்களுக்கு ரொம்ப என்னமோ உங்களோட பார்ட்டே நீங்கள் மிஸ் பண்ண போகிற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகுது. பிகாஸ் வேறு யாருக்கிட்டையுமே நீங்கள் 3 பேரும் பேச மாட்டீங்க. நீங்கள், ஷாலி, நேஹா அப்படின்ற மாதிரி யாருமே வந்து பேச மாட்டீங்க யார்கிட்டையுமே புதுசாலாம். இவங்க 3 பேரும் உங்கள் ஃபஸ்ட் இயரில் உங்களை வம்பிழுத்துருப்பாங்க. அப்போதுலேருந்து இப்போ வரைக்கும் நீங்கள் இவங்கக்கிட்ட மட்டும்தான் பேசுவீங்க. நீங்கள் 6 பேருமே, நீங்கள், ஜேகே, மின், அதுக்கப்புறம் வந்துட்டு ஜேக், ஷர்லி, நேஹா, இவங்க எல்லாருமே வந்துட்டு ரொம்ப க்ளோசஸ்ட் ஒரு ஃபேமிலி மாதிரி ஆயிட்டீங்க. உங்களுக்கும் ஜிமினுக்கும் இருக்கிற பாண்டிங், உங்களுக்கும் ஜேக்குக்கும் இருக்கிற பாண்டிங், உங்களுக்கும் ஜேகேக்கும் இருக்கிற பாண்டிங், நேஹாக்கும் ஜிமினுக்கும் இருக்கிற பாண்டிங், உங்களுக்கும் மின்னுக்கும் இருக்கிற பாண்டிங், இந்த மாதிரி ரொம்ப அழகான ஒரு அது ஒரு கும்பலாக இருந்திருப்பீங்க. ஜூனியர் சீனியர் அப்படின்ற ஒரு கேங்கு. காலேஜே உங்களை பார்த்து தான் பொறாமப்பட்டிருக்கும். பிகாஸ் நீங்கள் எப்பயுமே ஒன்றா தான் சுற்றுவீங்க. வேறு டிபார்ட்மெண்ட்டாகவே இருந்தாலும் நீங்கள் எல்லாருமே ஒன்றா தான் சுற்றுவீங்க. லன்ச் பிரேக்கு, ஈவினிங் வீட்டுக்கு போகும்போது, ஏதாவது கல்ச்சுரல்ஸ் ஈவெண்ட்ஸ்னு வந்துட்டால் போதும், நீங்கள் 6 பேரும் ஒரே இடத்துல தான் இருப்பீங்க, ஒன்றாவே தான் ஊர் சுற்றுவீங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கறதுக்கு மொத்த காலேஜுக்குமே ஆசையாக தான் இருக்கும். அண்ட் நான் சொன்ன மாதிரி இந்த 3 பேரும், ஜேக், அப்புறம் வந்துட்டு ஜிமின், ஜேகே, 4 பேர், மின், எல்லாருமே பயங்கர பியூட்டிஃபுல், ஹேண்ட்ஸம் அந்த மாதிரி இருப்பாங்க. ஸோ காலேஜுக்கே உங்கள் மேலெலாம் வந்துட்டு பொறாம தான், பாத்தியா அப்படின்ற மாதிரி. பிகாஸ் இவனுங்க யாருக்கிட்டையுமே பேச மாட்டானுங்க. இவனுங்க பயங்கரமான ரவுடி ஃபெலோஸ், அடிதடி இந்த மாதிரி தான் இருப்பாங்க. பட் நீங்கள் இவங்க கூட ஃப்ரெண்ட்ஸ் ஆனதுலேருந்து பெருசாக இவங்க வந்துட்டு இந்த அடிதடி இதெல்லாம் போகிறதே கிடையாது. ரொம்ப சமத்து பிள்ளைங்களாக மாறிட்டாங்க. எப்பயாவது சண்டை வரும், அதுக்காக ரொம்ப அப்படி நல்லவனுங்களாலாம் மாறல. பட் சண்டை வந்தாலும் ஓரளவுக்கு நீங்கள் வந்து மேனேஜ் பண்ணி சண்டை போடக்கூடாது, அடிக்கக்கூடாது, திட்டக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லி கொடுத்து மொத்தமாக இந்த குரூப்பையே மாற்றிட்டீங்க. ஸோ இப்போ ஃபைனல் எக்ஸாம் முடிச்சுட்டு பாய்ஸ் எல்லாம் வெளியே வராங்க. நீங்கள் ஷர்லி, நேஹா அப்படின்ற மாதிரி வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க ஆல்ரெடி. அவங்க 4 பேரும் வெளியே வந்தோடனே நீங்கள் 3 பேரும் உங்ககிட்ட போகிறீங்க. என்னாச்சு, ஓகேவா அப்படின்ற மாதிரி ஆளுக்கு ஒருத்தர்கிட்ட கேட்கவும் எல்லாரும் வந்துட்டு செம்மையாக எழுதியிருக்கேன், சூப்பராக எழுதியிருக்கேன், நல்ல மார்க் வந்துடும் அப்படின்ற மாதிரி பேசிட்டே வந்துட்டு இருக்காங்க. அப்போது ஜேக்கு நேஹாவை மட்டும்தான் பார்த்துட்டே இருக்கான். நேஹாக்கும் இது தெரியுது, உங்களுக்கும் இது தெரியுது, ஜேகேவும் அதை நோட் பண்ணுறான், ஜிமினும் நோட் பண்ணுறான், எல்லாருமே இதை நோட் பண்ணுறீங்க. பட் அவங்க என்னமோ பெருசாக யாருக்கும் தெரியாத மாதிரியே நடந்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ எல்லாருக்கும் டாட்டா சொல்கிறீங்க. எல்லாருக்கும் கண்ணெல்லாம் கலங்குது. ஜிமன்லாம் அழுறான் உட்காந்துட்டு, ஐயோ இவ கூட சண்டை போடவே எனக்கு நாளே போகாது அப்படின்ற மாதிரி உங்ககிட்டயும் நேஹாக்கிட்டேயும் சொல்லிட்டு இருக்கான். அவங்க ஷாலியும் ஜிமனும் வந்துட்டு ஒரு மாதிரி ஜாலியாக தான் இருப்பாங்க. அவங்க 2 பேருக்கும் நல்ல செட் ஆயிடுச்சு வைப்ஸ். பட் நீங்கள், நேஹா, ஜிமன், நீங்கள் 3 பேரும் ஒரு காம்போவாக ஒரு மாதிரி எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டுக்கிட்டே வம்பிழுத்துக்கிட்டே அவன் பொடி அப்படின்றது, நீங்கள் 2 பேரும் போடா அப்படின்றது, அந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப்பாக இருக்கவும் அவன் வந்து உங்களை தான் ரொம்ப மிஸ் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தான் நேஹா மறைச்சோன்னே உன்னையும் தான் மிஸ் பண்ணுவேன், ஆனால் இது சண்டையெல்லாம் ரொம்ப மிஸ் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி அவனுக்கு கண்ணில் டியர்ஸ்லாம் ஃபார்ம் ஆகுது. எல்லாருமே ஒரு மாதிரி ரொம்ப இமோஷ்னலாக தான் இருக்கீங்க. எல்லாருமே அழுதுட்டீங்க. கட்டி பிடிச்சி டாட்டா பை பை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் வீட்டுக்கும் அமிச்சாச்சு. இப்போ நீங்களும் நேஹாவும் வழக்கம் போல் பஸ்ஸில் வரீங்க. ஷாலி அவங்க அப்பா கூட ஸ்கூட்டரில் போயிட்டா. என்னடி என்ன ஜேக்கிட்ட என்னைக்காவது சொல்லியிருக்கலாம்ல? என்ன பேசுற நீ? திருப்பி ஜேக்கிட்ட என்ன சொல்ற? உனக்கு அவரை பிடிச்சிருக்கு, அதை நான் உன் கண்ணில் பார்க்குறேன். நீ உன்னை நீயே ஏமாத்திக்காத. சரி, நான் இப்போ சொன்னால் மட்டும்
என்ன மாறிட போகுது? நீ சொன்ன எல்லாமே மாறலாம், எல்லாமே மாற்றலாம். உனக்கு தான் தெரிய மாட்டேங்குது. எப்படி மாறும்? மறந்துடுவான், எல்லாத்தையும் விட்டுரு. காலேஜ் முடிச்சிட்டான், வேலைக்கு போவான். அதுக்கப்புறம் அங்கே ஏதாவது பொண்ணை பார்த்து நீ நினைக்கிறியா அவர் மறந்துடுவாரோன்னு? மறந்து தான் ஆகணும் வயன். பைத்தியம் மாதிரி பேசாத நேஹா. அவர் ஒன்றும் மற்ற பசங்க மாதிரி டைம் பாஸ்க்கு உன் பின்னாடி சுற்றிக்கிட்டு இல்லை. அவர் உங்ககிட்ட லவ் பண்ணுறேன்னு சொல்ல அவர் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு தான் சொல்லியிருக்காரு. ஆமாம் தானே? நேஹா அமைதியாக இருக்கா? லவ் பண்ணுறேன்னு சொல்கிற பசங்களை கூட நம்ப முடியாது. கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு கேட்குற பையனை எப்படி அவன் மறந்துடுவான்னு சொல்கிற? வாய்ப்பே இல்லை. நீ ஒரு வாட்டி யோசி. என் ஃபேமிலி பற்றி எனக்கு நல்லா தெரியும். அதனால தான் நான் இப்படி சொல்கிறேன். ஏன்? நானும் அப்படி தான் யோசிப்பேன். நான் என் பேரண்ட்ஸை விட்டு எங்கேயும் போக மாட்டேன், அவங்களுக்கு எதிர்த்து நான் எதுவும் பண்ண மாட்டேன், அவங்களுக்கு பிடிக்காத மாதிரி நான் எதுவும் செய்ய மாட்டேன். இதுதான் என் மென்டாலிட்டி. ஆனால் நானே இப்படி சொல்கிறேன்னா எனக்கு உன் ஃபேமிலி பற்றி தெரியுமையா? அதனால தான் மட்டும்தான் நான் இப்படி சொல்கிறேன். அதுக்காக நான் என் ஃபேமிலியை நேஹா, நான் திருப்பியும் சொல்கிறேன். ஒரு சில டைம் நம்மளுக்கு பிடிச்ச விஷயத்தை நம்ம அடையணும்னா நம்மளுக்கு வேறு ஒரு விஷயத்தை இழக்கிற மாதிரி தான் இருக்கும். நீ ஒன்றும் அவன் வீட்டில் அவ்வளோ ஹாப்பியாக இல்லைன்னு எனக்கும் தெரியும், உனக்கும் தெரியும். அவங்க உன் பேரண்ட்ஸ் அவ்வளோதான். மற்றபடி உன்னை அவங்க ப்ராப்பராகலாம் ட்ரீட் பண்ணல நேஹா. எனக்கு அதுலேயும் உன் மேலே கோவம். நீ ஸ்கூல் படிக்கிற வரைக்கும் மைனர், ஸ்கூல் விட்டால் வீட்டுக்கு தான் போகணும், நீ வெளியே வேறு எங்கேயும் போக முடியாது அப்படின்ற ஒரு ரீசனுக்காக மட்டும்தான் நான் உன்னை அங்கேயே இருக்க அலோவ் பண்ணேன். பட் இப்போ நீ அந்த வீட்டை விட்டு வெளியே வரலாம், ஆனால் நீ வரமாட்ட. எனக்கு புரியுது லவ் உன்னோட பேரண்ட்ஸ் மேலே இருக்க அந்த லவ். ஆனால் அதை அவங்க ப்ராப்பராக யூஸ் பண்ணிக்கல நேஹா. சரி, எனக்கு உன் ஃபேமிலி பற்றிலாம் பேச வேண்டாம். I don't want to make you upset. பட் நீ உன் லைஃப் பற்றி யோசி. அவங்களெல்லாம் விட்டுரு. யூ டிசர்வ் பெட்டர் லைஃப் நேஹா. சீரியஸாக ஜேக்க நான் ஓகே சொன்னா நம்ம எவ்வளோ ஹாப்பியாக இருக்கலாம் தெரியுமா? நம்ம எந்த பிரச்சனையும் இல்லை. அவர் எனக்கும் தெரியும், நாங்களும் ரொம்ப க்ளோஸ். நான் எப்போ வேணால் உன் வீட்டுக்கு வரலாம், ஜாலியாக ஊர் சுற்றலாம். நேஹா சிரிக்கிறா. என்னடி, உனக்கு மட்டும் இல்லை எனக்கும் பெனிஃபிஷியலாக இருக்கிறனால தான் நான் சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லுவோம். அவள் சிரிச்சிட்டே, இப்படி இவ்வளோ சீரியஸான ஒரு சுச்சுவேஷனாக இருந்தாலும் அது காமெடியாக ஆக்கிற நீ. எல்லாத்தையும் சீரியஸாக பார்த்தா முடியுமாம்மா, வா வா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் பஸ்ஸை விட்டு இறங்குறீங்க. உங்கள் ஸ்டாப் வந்துருச்சு. ஸோ இந்த பாட்டை நம்ம இங்கேயே முடிச்சுக்கலாம். ஓகே, டாடா.